மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடல் போல காட்சியளிக்கும் விவசாய நிலங்கள் தொடர்பான காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. 30 முதல் 50 நாட்களான நெற்பயிர்கள் மழை நீரில் முழுகடித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூர் அருகே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கக்கூடிய அண்மை தகவல். விவரங்களை முடிய செய்தியாளர் நேசராஜ் வழங்க நாம் கேட்கலாம். நேசராஜ், தற்போதைய நிலவரம் அங்கு என்னவாக இருக்கு? தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. மேலும் திருவாரூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது. மேலும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட மாங்கண்ட மூலை கிராமத்தில் விவசாயிகள் சம்பா சாகுபடி பணிகள் ஈடுபட்டு வந்தனர். தற்போது கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பெய்யும் கனமழையின் காரணமாக 30 முதல் 50 நாட்களான நெற்பயிர்களை மழைநீரில் மூழ்கடித்துள்ளது. வயல்கள் கடல் போல் காட்சியளிக்கிறது. மேலும் இப்பகுதியில் உள்ள கிளை வாய்க்கால்களை வருடம் தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து கனமழை பெய்தால் இப்பகுதியில் பெரிய அளவு விவசாயம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இதே போல் நெம்மேலி, குப்பம், சோத்திரியம், கம்மங்குடி, வடக்குடி, ஆலங்குடி, பாவட்டக்குடி, வேளங்குடி, திருக்கொட்டாரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. ஷியாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நேசராஜ். கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் இதில் நடவு பண்ணியிருக்கிறோம். இது 10 ஏக்கரில் நடவு பண்ணதில் பார்த்தீங்கன்னா போன வாட்டி மழையிலேயே இது வீணாக போயிடுச்சு. ஒரு 2 நாள் மழைங்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்போ இப்போ 5 நாள் மழைங்கிறதுனால இது சுத்தமாக அழுகுற கண்டிஷன் ஆகுது. இப்போ அழுகுச்சுன்னா இதுக்கப்புறம் இது காப்பாற்ற